ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை நவிங்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என் தம்பி கல்யாணங்க இன்னைக்கு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா கல்யாணம். எஸ், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். நாங்களே பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி ரெடியா இருக்கோம். அப்படின்னா அவங்க எப்படி ரெடியா இருக்காங்க? எங்களை பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி நாங்க ரெடியாக்க வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? இந்த திருக்கல்யாணம். ஆமா, திருக்கல்யாணம் தானே கரெக்டா? திருக்கல்யாணம். ஸோ இந்த சேலை தான் வேணும்னு கேட்டு இது இப்போ தேர்வுக்கு போகும். டெக்கரெல்லாம் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அழகா. ஏன்னா ஆக்சுவலா எங்க அம்மாவுக்கு ஒரு டெம்பிள்ல பண்ணணும் அப்படின்றது எங்க அம்மாவோட அப்பாவோட பெரிய ஆசை. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க விருப்பப்படி தான் நாங்கள் வீட்டில் புஷ் பண்ணி தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க, தமிழுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க அப்படின்னு புஷ் பண்ணோம். இருந்தாலும் வீட்டில் ஃபேமிலி யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அந்த கோவிலில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு செட்டப் சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடியாகி முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமும் நாங்க இங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. இந்த சிலையும் தூக்கணும், நாங்களும் அங்க போகணும், கல்யாண வேலையை பார்க்கணும். வாங்க போகணும். நல்ல கவுண்டர் கொடுத்துக்கலாம். இந்த சிலையும் தூக்கணும், அதுக்கப்புறம் எங்களை எல்லாம் பேசிட்டே இருந்தா எங்க ஃபேமிலி விட்டு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்ல கிரிஞ்சு ஒன்னும் பயப்படாதீங்க, கிரிஞ்சு வர முடியாது. நீதான் உலகம் தான் என்னை இப்படி ஒரு பேர் வைக்கிறதுனா, இந்த காலத்துல ஒரிஜினல் எமோஷனல் ஒரிஜினல் காமெடியோட பேர்னா அப்படித்தாங்க கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. படா தம்பிக்கு தான் கல்யாணம். மச்சானுக்கு தான் கல்யாணம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஆகாயம் அம்புட்டையும் அள்ளிக்குதே மனசுதான். இது இத கீழே தொங்க போடு, இது விசிறு. இந்த துண்டு விழுந்துரும், பயமா இருக்கு. அதெல்லாம் விழாது, பின்னு போட்டுக்கலாம். ஒண்ணும் பின்னு போடல, அதான் போட்டுக்கலாம். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சூரியன் தெரியுதா? தெரியுறாரு. சுத்தி எல்லாரும் தெரியுறாங்களா? சுத்தி எல்லாரும் தெரியுறாங்க. கேட்டுக்கங்கம்மா, மாப்பிள்ளைக்கு நல்லா கண்ணு தெரியுது. நடந்து வந்தாரு, கால் தெரியுது, 2 கைய வச்சிருக்காரு, கையெல்லாம் நல்லா தெரியுது. சரிங்களா? பேசுறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆமா. ஆனா நேத்து எத்தனை மணிக்கு உள்ள வந்தீங்க? இந்த மண்டபத்துல எத்தனை மணிக்கு வந்தீங்க? நேத்து காலையில. நேத்து நடந்ததே உனக்கு ஞாபகம் இல்ல? இருங்க நேத்து காலையில ஒரு நடந்ததெல்லாம் கேட்பாங்க. 1:30 மணிக்கு வந்தேன். நீங்க வேறங்க ராணி மாவு கேளுங்க. 30 வருஷம் கதை யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த சொல்லுவாங்க. 1:30 மணிக்கு வந்தேன். 1:30 மணிக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு வந்தாரு. பாலசுப்ரமணியத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய மாமனார் வீட்டுல கொடுக்கல. காஃபி தரலையா, ஆளு தரலையா. சுவாமி பாலசுப்ரமணியம் வெள்ளியிலயோ தங்கத்திலயோ சொம்பு காட்டாராம், சொம்பு தரலையா. அதனால தண்ணி தரல சார். தண்ணி தரப்பா, இதை விட வேற என்னப்பா? தண்ணி கூட தரல. தமிழரசியை மட்டும் அப்பப்ப கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு போறீங்களா? அம்மா தானே. ஆமா. அதனால மாப்பிள்ளைக்கு இந்த விவாகத்துல விருப்பம் இல்ல. ஆமா. பரவாயில்லடா, இத்தனை கல்யாணம் பண்ணிருக்கேன், ஆமான்னு சொன்ன ஒரு ஆள் நீதான். யாருமே இல்ல சாமி அப்படின்வாங்க. பரவாயில்ல சொல்லுவாங்க. ஒரு பேர் எப்படி? ஓ, பாலசுப்ரமணியம். என்னையா யாரென்று தெரியவில்லை. இந்த மாதிரிலாம் நடுவில் பேசணும். நான் கண்டென்ட் மாதிரி. அதனால எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு பாலசுப்ரமணியம் கோச்சிக்கிட்டு, இந்த கிரகஸ்தாஸ்திரமே வேண்டாம்ப்பா, எதுக்குப்பா இந்த பொண்ணு அந்த பொண்ணு எல்லாம் இப்படிதான் இருக்கு, இந்த லோகத்துல எல்லா பொண்ணும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் வாங்கிக்க சுவாமி கிளம்புறார். ஆமா. சரியா? சன்னியாசத்துக்கு பேர் போன இடம் எதுன்னு கேட்டா காசிமா கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துக்கு இவர் போறாரு. காசிக்கு சன்னியாசம் வாங்கிக்க சுவாமி கிளம்புறாரு. அதனால்தான் இங்க பாருங்க, போற வழியில ஸ்நாக்ஸுக்கு டீ குடிக்க கூஜா, ஸ்நாக்ஸ், போற வழியில விசிறதுக்கு விசிறி எல்லாம் கொடுத்துட்டாங்க. நாங்க கிளம்புறோம். ராஜா கிளம்பலாமா? வா சுருதி. போலாம். எங்க போற? இல்ல நீ தான் சொல்லணும் மச்சான் கிட்ட. இல்ல நான் போயிட்டேன்.
ஆஹா ராடா வாடா பொண்ணு கொடுத்துருங்க. நீ வா கண்ணு. எனக்கு வந்து ஒரு சரி நான் கேக்குறேன், தங்கத்துல செருப்பு தருவீங்களா? இல்ல, இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் வேணாம். நத்திங் போன் வாங்கி தருவீங்களா? தருமன் மச்சான் வாங்கிட்டு வரல. சரி வாங்க வாங்கிட்டு. வாங்கி தருவீங்களா? ஆஹா, நான் ஒத்துக்க மாட்டேன். பெருசா போடு. லிஸ்ட் என்ன பெருசா போட? இல்ல எதுவுமே சரி மறந்துட்டியா? எங்க வீட்டு சொத்தே தரோம் வாங்க. இல்ல இல்ல சொத்து வேணாம், ஒரு நல்ல குணத்தோட. ஓ அப்போ தனியா சொத்து கிடையாதா? ஓ இப்ப சொத்து தரேன்னு சொல்லுமா, அப்ப தனியா அசட் கிடையாதா? பொண்ணு சொன்னங்க. தமிழ் அரசியே தான் சொத்துன்றீங்களா? அந்த சொத்து ரொம்ப நாளா நாங்க வந்து எழுதி ரொம்ப நாள் ஆகுது. அப்படிதானே பாலா? ஒத்துக்கல ஒத்துக்கல. இங்க பாரு, நான் ஈஸியா ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அதனாலதான் இப்ப அவஸ்தைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரி அவங்க அக்காவை அவங்க இறக்குறாங்க, நீ விட்டு கொடுக்க. சரி ஏதோ கெஞ்சி கேக்குறாங்க சரியா, அதனால இந்த ஒரு வாட்டி ஒத்துப்பேன், இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துப்போம். ஒரு கல்யாணம் தான் பண்ண முடியும் சாமி. 5 கல்யாணம் உண்டு. அதே மனைவி தான், அதே புருஷன் தான். அது 5 கல்யாணம். ராஜா கூட்டு வந்து உட்காரு. வாங்க. நம்ம ஃபேமிலி மக்களை கூட வந்துட்டு அங்கங்கே ஒரு கேமரா வச்சு அவங்களோட ரியாக்ஷனை வந்து கேப்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஹாப்பி. ஒன்ஸ் மோர் வீடியோகிராஃபி மிஸ்டர் வினோத் அவர்கள் தான். ஸோ லைக் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். சச் அ டெடிகேட்டட் பர்சன். ஓகே வினோத், ஒன்ஸ் மோர் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரசிச்சு இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஐஸ்வரக்கா. அதாவது தொருக்களோட பொட்டிக். ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு இப்போ அதிபதி. அந்த ட்ரெஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் சேர்த்து என்ன எந்த ஒரு 10 லட்ச ரூபா கூட வராதுன்னு. ஹலோ என்ன உங்களுடைய ஜுவல்ஸ் மைனர் குஞ்சு மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க. ஆனால் போட்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி எங்களுடைய அட்டையரையே பயங்கரமா மாத்தின எஸ்தருக்கு நன்றி. அண்ட் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான்ப்பா நீ நன்றி சொல்லணும். ஏன்பா? ஏம்மா எதுக்கு? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு முதல்ல. நீ என்னமோ சொல்லணும், நீ சொல்லிடு. அது கட்டமா சொல்லணும், நம்ம பேசலாம். சொல்லிடு. ஓகே, இந்த ஜென்மம் நான் உனக்கு தான். நீ நோட் பண்ணுங்கப்பா.
அதனால இந்த ஜென்மம் உனக்கு தான் நானு, நீ எனக்கு தான். வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படாம கண் கலங்காம கண்டிப்பா பார்த்துப்பேன். கட்சிஃபை கொடுங்கடா. இங்க பாருங்க, நான் பேசுறேன் மறந்துடுவேன். பேசு, நீ பேசு. அதனால ஹாப்பியா இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். இது போங்கல, நாளைக்கு பிறந்தது என்ன பண்ணுவீங்க? நம்ம மட்டும்னா என்ன அர்த்தம்? நான் பிறந்ததும் நம்ம வந்து எல்லாமே ஓகே, சந்தோஷமா இரு, எது கவலைப்படாது. ஓகே, அவ கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நீ தான் அவளை கவலைப்படாதுன்னு சொல்லுங்க. ஓ, இது வந்து ஓன் ஸ்டேட்மெண்ட். உனக்கு நீயே சொல்லிக்கிறது, மைண்ட் வைஸ் வெளியில சொல்ற. ரைட் ரைட், ரெடியா? நான் சொல்லலாமா? சரி. அரசன் சாட்சியாக. அரசன் சாட்சியாக. நிற்கிறாங்க. அரசன் சாட்சியாக. அரசன் சாட்சியாக. உற்றார் உறவினர் சாட்சியாக. உற்றார் ஒருவரின் சாட்சியாக. உற்றார் இந்த டயலாக் நான் சொல்லுவேன், பாலு சொல்லுவாரு. உற்றார் உறவினர் சாட்சியாக. சிவன் பார்வதி சாட்சியாக. சிவன் பார்வதி சாட்சியாக. நவகிரகத்தின் சாட்சியாக. நவகிரக சாட்சியாக. நவகிரகத்தின் சாட்சியாக. கரவெல்லாம் இல்ல, கிரகம். ஓகே, நவகிரகத்தின் சாட்சியாக. அக்னி சாட்சியாக. அக்னி சாட்சியாக. அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக. அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக. 88,000 திசைகள் சாட்சியாக. திசைகள் சாட்சியாக. 66,000 புத்திகள் சாட்சியாக. சாட்சியாக. நான் இவளை இவளை என்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் நடக்கக்கூடிய சுக துக்கங்கள் அனைத்திலும் தருவேன். மெயினாக மொபைல் பாஸ்வேர்டையும் சொல்லிவிடுவேன் என்பதை உளமாற மனதார சாட்சியளிக்கிறேன். நானும் அவ்வாறே அவருடைய வாழ்க்கை துணையாக மாறி சுக துக்கங்கள் அனைத்திலும் சரிபாதி பங்கு கொண்டு நான் மறந்துடுறேன் டைலாக். பங்கு கொண்டு இல்லறம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை கடைபிடித்து வாழ்வேனாக. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே சஞ்சீவனம். அங்க என்ன நடக்குது? பாவம், யாருக்கோ கல்யாணம். போய் சொல்லுவோமா? முடிஞ்சு. எப்படியோ பாலு கதை முடிஞ்சது. எப்படி இப்படி சொல்லாதீங்க, நாலுல இருந்து தெரியும்டி. பரவாயில்ல, எதா இருந்தா இத்தனை வருஷமா இருந்துட்டேன், இன்னொரு 5 வயசு இருந்துருவோம், தெரியல, பாத்துக்கலாம். பெண் தானே சாதாரணமா நினைக்க கூடாது. ஆமா, எப்பேற்பட்டவ? உக்கரமானவங்க, ஆற்றல் சக்தி. சரியா? இந்த பிரபஞ்சம் இயங்குது அப்படின்னாக்கா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா பெண் தான். சரியா? சோ ஆண் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வேலைக்கு ஆகாது. ஒரு பெண் இருக்கணும். ஆமா, எதுல? பிரஜத்துல, வாயில பெண் இருந்தாதான் அந்த இடம் நல்லா இருக்கும். வந்துட்டீங்களா கண்டென்ட் ரெடி பண்ணுறா. அம்மி ஏன் மேதிக்கிறோம் அப்படின்னாக்கா, அம்மி வந்து பாறையால செய்யப்பட்டது, அது கருங்கல். ஆமா, சரியா? அந்த கருங்கலுக்கு என்ன தன்மை உண்டு அப்படின்னு சொன்னா, அது வெடிச்சு செதறமே தவிர அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுன்னா அது இலகி ஓடாது, அது மெல்ட் ஆகாது. சோ அது போல பெண் என்பவள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பாறையை போல இருக்கணும். சரியா? சோ இதுக்கு அம்மின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வச்சிருக்கிறதுக்கு என்னக்கா பேரு? யாராவது சொன்னீங்கன்னா அடி வாங்குவீங்க. இந்த உருட்டுறது. மாப்பிள்ள கரெக்டா சொல்றாங்க, உருட்டுறது. நாலுல இருந்து உருட்ட போறான். இவ்வளவு காலமா கொண்டு வந்தது எல்லா செல்வத்தையும் மனைவியுடைய பாதத்துல வச்சு, இதுதான் எங்க வீட்டுடைய குடும்ப வழக்கம், இதை நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இப்ப அம்மி மிதிச்சு வெட்டி போட போறீங்க. ஈருடல் ஒரே உயிர் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அருந்ததியும்
வசிஷ்டரையும் காட்டுறோம். சரியா? இப்ப நான் ஈசான மூலையில அருந்ததியும் வசிஷ்டரும் தெரியுதான்னு கேட்பேன். நீ பார்த்துட்டு தெரியுதுன்னு சொல்லணும். சரியா? அம்மா அதே மாதிரி உங்க சம்சாரத்துக்கிட்ட கேளுன்னு சொல்லுவேன். நீங்க கேட்கணும், என்ன தெரியுதா அருந்ததியும் வசிஷ்டரும் தெரியுதாங்களா? அம்மா நீங்க பார்க்க கூடாதுடா ராஜா, வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ ஆமாங்கன்றத மட்டும் தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு நாள் ராஜா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்ணுடா. நாளைல இருந்து நீ எப்படியோ அது நீ ஆச்சு பாலு ஆச்சு. சரியா? அப்பா அருந்ததியும் வசிஷ்டரும் தெரியுறாங்களாப்பா ஈசானி மூலையில? தெரியுது சார். இதே மாதிரி கை காமிச்சு உன் சம்சாரத்துக்கிட்ட கேளுக்கண்ணா. அருந்ததி வசிஷ்டரும் தெரியுதுப்பா. தெரியுதா? சரியா? சப்தபதினு பேர் இதுக்கு. 14 லோகமும் இப்ப நீங்க நடந்து காட்ட போறீங்க. சரிங்களா? சோ 7 அடி. அந்த 7 அடி நீங்க நடக்கணும். அந்த அடிக்கு பக்கத்துல அடி சுவடு, இந்த பீச்ல எல்லாம் நடப்பாங்கல்ல, அடி பக்கத்துல அந்த மாதிரி இப்ப நடக்கணும். அது இதுக்கு என்ன ஐதீகம்னாக்கா, அவர் என்ன நடக்கிறாரோ, அவர் என்ன செய்யறாரோ அதுக்கு நான் அடி பணிஞ்சு நான் கீழே போறேன். இதெல்லாம் தெரியாம சொல்லி வச்சுட்டாங்கடி அம்மா அந்த காலத்துல. நான் சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாம் பாக்குறீங்க பாரு ஒரு பார்வை. எனக்குன்னு உருட்ட வேணாமே, சின்ன சண்டை கிண்டா போட்டு வேணாம் பழகிக்கலாமே. நான் ரைட்டு நீ ராங்கன்னு பேச வேணாமே, அடால் ரைட்டு பார்த்து போன்னு இருந்துக்கலாமே. டெய்லி கன்ஃபார்மா லவ் யூ சொல்லுமா, ஒரு நாள் விட்டா கூட ஸ்டேட்டஸ் போட்டு கொல்லுமா. பையன் ஜில்லுமா. மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். சும்மா சொன்னேன். ஜீவிதா. ஸோ வந்து ஜீவிதா வந்து லைக் ரொம்ப பிஸியாக இருந்தாலும், லைக் பொண்ணுக்கு வந்து மேக்கப் போட்டாலும் எனக்கு கிடைக்கிற டைமில் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டது வந்து ஜீவிதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவிதா. சூப்பராக இருக்கீங்க, ஸ்லிம்மாக இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை விட்டாங்க போல இருக்குது. மணி எனக்கும் ஹேர் ஸ்டைலிஸ்ட் மணி, அவரோட ஃப்ரெண்டு பாரதி அண்ட் மணி. ஸோ 2 பேருமே தான் எங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டாங்க. ஆமாம். ஏதாவது வந்துட்டு நேற்றுலாம் என்ன கண்டுக்கவே இல்லை அவங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் போய் கேட்ட ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை பண்ணுறேன், நான் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு சீரியஸாகவே அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நம்ம எந்த பெரிய பே பண்ணுறதும் அதெல்லாம் நெக்ஸ்ட் செகண்டரி. பட் வந்து அவங்க அந்த அக்கறையாக எடுத்து பார்த்துக்கிறது மேபி வந்து அது எங்களுக்குன்னு இல்லை, இந்த டீமெல்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஜாலியாக பண்ணால் அப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் எங்கள் மேலே இல்லை. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியோட மேரேஜ் அண்ட் அதாவது 2 வீடுமே வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மேரேஜ். எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலாக கடைக்குட்டி கல்யாணமாப்பா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலாக வந்து நிஜமாவே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை, நிஜமாவே எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு மிஸ் பண்ணுற ஃபீல் தான் எங்கள் எல்லாருக்கும். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து அவளோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணி சொல்லிட்டேன்ற மாதிரியே அவள் சிரிக்கிறா. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பீஸ் நம்ம தான் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் அந்த பீஸ் வந்து நாங்கள் என்ன தான் வாங்கினாலும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இந்த லைஃப் வந்து நியூவாக இருக்கும், அதே மாதிரி லைக் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு BMW பைக் வந்து யோகி கிஃப்ட் பண்ணதாக இருக்கும், இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம உங்கள் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய காருக்கு தான் போகலான்னு யோசிச்சோம். ஓவராக போயிருக்கு, அது தாங்க முடியாது. அப்படி BMW கார் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, இந்த காரோடைய பேர் வந்து மகேந்திராவா? 3XO. ஓகே, மகேந்திரா 3XO. ஸோ பாலுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால இந்த கார் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நாங்கள் கிஃப்டாக கொடுக்கின்றோம். ஹாப்பி ஹாப்பி. எனக்கு சிரிமா, எனக்கு அதாவா ஹாப்பி. ஆமா, இதுக்கப்புறம் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, என்ன வந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இந்த வண்டி ஆரம்பிச்சு போற மாதிரி லைஃப் ஆரம்பிச்சு ஸ்மூத்தா போயிட்டே. கண்டிப்பா. இப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா இந்த வண்டியில ஏறிவாங்க, நான் முன்னாடி போய் என் வீட போய் நான் ரெடி பண்றேன், வந்து குத்து வேலை கேத்துங்க. ஓகே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்லை தட்டிட்டு போங்க. பாய், தேங்க்யூ.